கௌசலாவுக்கு இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபலாரு பார்த்ததுல பயங்கரமான ஒரு சம்பவத்தை தான் இந்த தினம் என்னுடைய சப்ஸ்கிரைபரோட நான் பயந்து கொள்ள. அதுவும் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு முன்னால, அந்த சிறுமிகளுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தாயை கண் முன்னாலே அந்த 70 வயது பாட்டி பாத்தீங்கன்னு சொன்னா சரமாரியா வெட்டி அயலவர்கள் எல்லாம் மூடி பார்த்தா அப்படியே ரத்த வெள்ளத்துக்கு நீங்க வசிக்கிற வீட்டுக்கு கூட உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எந்த ஒரு உறவுமே உண்மைக்குமே இப்பத்தைய காலகட்டத்துல போலியா தான் நடந்தோன்னு சொன்னா, இப்ப இளம் வயசு பெண்கள் கள்ளக்காரனோட ஓடுறாங்க, குடும்ப தலைவியா இருந்தா கூட கள்ளக்காரனோட ஓடுறாங்க, பிள்ளைகள அக்கறை பாதுகாப்பு ஞானம் எல்லாமே கடவுளால மட்டும்தான். வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சார். இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வீட்டை இருந்து தான் இந்த காணொலியை நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். ஸோ இன்றைக்கு காணொலியாக என்ன சம்பவம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் மார்ச் 18. ஸோ இந்த மார்ச் 18 சொன்னோன்னே எனக்கு பட்டண்டு ஒரு ஞாபகம் ஓடிவது, அதையும் உங்களோட பயந்து கொள்ளப்போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கமனா பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 18 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு என் இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ஜோலி பிளாக் சேனல் ரீதியாக வாழ்த்திக்கொண்டு, ஸ்பெஷலி இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 18 சொன்னால் இது என்னுடைய நண்பிக்கு ஒரு சர்ப்ரைஸான காணொலியாக இருக்குது. அதாவது நாங்கள் 1ஆம் ஆண்டில் படித்ததான இந்த தினம் என்னுடைய நண்பியினுடைய பிறந்த நாள். அதாவது கௌசலாண்டு பிறந்த நாள் மார்ச் 18 அவங்களோட பிறந்த நாள். அவங்க நினைச்சிருக்கலாம் நாங்கள் பள்ளி காலங்கள் எல்லாம் முடிச்சு அப்போ நாங்கள் அம்மாவோட இருந்த காலத்துலேயும் டெய்லி சந்திக்க மாட்டோம். அதாவது சந்தைக்கு போகிற இடத்துல, கடற்கரைக்கு போகிற இடத்துல, கோயிலுக்கு அந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் சந்திக்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டின அப்புறம் அவங்க இப்போ தூரம் இல்லை, இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லா லைஃப் ஸ்டைலும் மாறிட்டுது. காண்ற இடத்துல கதைக்கிறாப்ப அப்படியே எல்லாம் இருக்கேக்க அவங்க நினைப்பாங்க. ஸோ சாருக்கு நம்ம என்னுடைய பிறந்த ஆண்டு ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப் நம்பரும் தெரியும். இருந்தாலும் நான் அதில் கூட விஷ் பண்ணல. அவங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இந்த நேரத்துலேயும் என்னுடைய பள்ளி தோழி 1ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் படிக்கிற காலம் வரையும் படித்ததாங்க. என்னோட பயணித்த மாணவியின் பிறந்தநாள் சொல்லியிருக்க அவங்களுக்கு என்ன வாயிலிருந்து இந்த நம்ம வாழ்த்துக்களை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ கௌசலாவுக்கு இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜோலி பிளாக் சேனல் ரீதியாக வாழ்த்திக்கொண்டு, இன்றைய இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளங்கள் என்னுடைய பள்ளி தோழிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேணும். அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு அழகான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையிலையும் பல லட்சியங்கள் நிறைவேறும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு அழகான வீடு எல்லாம் கட்டி கொண்டிருக்காங்க. எல்லாமே நிறைவேற வேணும். ஸோ அந்த ஃபேமிலியே அதாவது என்னுடைய நண்பியை நீங்கள் வாழ்த்தணும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் காணொலியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பகிரங்கமான பயங்கரமான ஒரு சம்பவத்தை தான் இந்த தினம் உங்களோட நான் பயந்து கொள்ள போகிறேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலே என்னுடைய அலுவலெல்லாம் முடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிக்குடியன் இங்கே விளையாட நான் வளமையாகவே தம்பிக்குடியனை நாடி போகிறது உண்டு. அப்போ அந்த வகையிலே இப்போ காலையில் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி போய் அவரையெல்லாம் சந்திச்சுட்டு சரி என்னுடைய ஃபோனை எடுத்து நான் அப்படியே தட்டிப்பட நான் டிக்டாக் பார்க்குற சரியான குறைவு. ஏன்னு சொன்னால் டிக்டாக் டேட்டா கூட விட்டும் மற்றது நான் அதை பார்த்து என்னுடைய அனுபவத்தில் சொல்ல போனால் என்னதான் அங்கே விஷயங்கள் இருக்குது. ஒரு ரெண்டிங்கான ஒரு சாங் போட்டால் அதுக்கு ஒரு தடவை ஒரு ரெஸ் அணிஞ்சிட்டு ஆடுவாங்க. டிக்டாக் பொதுவாக சொல்ல போனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மெயின் டேட்டா கூட விட்டும் அதை பார்க்க மாட்டேன். சரியான யூடியூப் எடுத்தாலும் எங்களோட ஃபேமிலி பிளாக்லேயும் ஓரளவு பார்ப்பேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு யப்னா நியூஸ், ஸ்ரீலங்கா நியூஸ், அப்புறம் ஒரு நியூஸ் கொமனாக ஒரு நியூஸோட பார்ப்பேன். அப்படியே இப்போ பார்த்து கொண்டு போகும்போது இன்றைக்கு என்னுடைய மனசில் ஒரு பயங்கரமான சம்பவமாக அதான் சொல்லுவாங்களே படித்ததில் பிடித்த காட்சிண்டு பார்த்ததில் பயங்கரமான ஒரு சம்பவத்தை தான் இந்த தினம் என்னுடைய சப்ஸ்கிரைபரோடைய நான் பயந்து கொள்ளப்போன். கண்டிப்பாக இதை நான் பார்த்துட்டு ஏனோ தான் விட்டுட்டு போகிற சம்பவமாக எனக்கு தோணையில்.
இதை வந்து உங்களோடைய பகிர்ந்து கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இது ஒரு காணொலியாக இல்லை சம்பவமாக சார் எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமோன்னு சொல்லி அசட்டை பண்ணி நீங்கள் தட்டி விட்டுட்டோம். சப்போஸ் வந்து முழுமையாக பார்த்தா கூட அசட்டை பண்ணிட்டு நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து படிப்பினையாகவும் அனுபவமாகவும் விழிப்பாகவும் எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே தான் என்னுடைய சப்ஸ்கிரைபராகிய நீங்களும் வந்து இந்த சம்பவத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் வந்து பதிவிடுறேன். ஓகே, அந்த வகையில் வந்து இன்னொரு சம்பவம்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தான் நடந்த சம்பவம். ஸோ மாமியார் கொடுமை என்று சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் வந்து இப்படி ஒரு அதாவது வந்து என்ன சொல் கொடுமைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே நாளில் ஒரு அதிரடியான சம்பவம் தான் நடந்திருக்குது. மாமியார் மருமகளுக்கு இடையிலான சம்பவம். உண்மைக்குமே வந்து ஒரு பெண்ணானவள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு வகையான உறவு வகையில் அதாவது வந்து தாங்குறாள். அதாவது வந்து அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு உறவாக காட்சி அளிக்கிறார். அதாவது வந்து ஒரு தாயாக, ஒரு மகளாக, அம்மம்மாவ, மருமகளாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்காவாக, தங்கையாக, இப்படி பலதரப்பட்ட ஒரு உறவில் வந்து ஒரு பெண்ணானவள் மாமியாரா இப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு மரியாதையான உறவுகளாக கொடுக்கப்பட்டது. இந்த பெண்ணினமே பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது ஏங்கி தவிக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே எதற்காக வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்றேன்னு சொன்னால் இந்த காணொலியை பார்க்குறீங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அசட்டை பண்ணி மற்றது வந்து யாருலையுமே வந்து சொல்லுவாங்களே நம்பி நடவாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேணும் என்பதற்காக மற்றது வந்து வீட்டிலேயே உங்களுக்கு நெருங்கிய உறவுகளோட இருந்தாலும் அவர்களோட மதிப்பு காலம் வந்து கலியுக காலமாக நடந்து கொண்டிருக்குது. சரிதான உறவுகள் உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்காத ஒரு காலம் தான் இந்த காலம். இந்த 2K காலம் வந்து அப்படிதான் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அப்போ அதனாடி வந்து எல்லாம் விழிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி இப்போ வாங்குவோம் சம்பவத்துக்கு போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளோட பகிர்ந்து கொள்ளப்படாத சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் கேரளாவில் மணப்புறம் வந்து கிராமத்தில் நடந்ததான சம்பவம் தான். உண்மைக்குமே வந்து நாங்கள் வந்து ஒரு இலங்கை குடிவாசியாக இருக்கிறோம். ஆனாலும் வந்து இலங்கையிலேயும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னோம் அப்பா நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வெட்டி படுகொலையாக இருக்கலாம், அல்லது வந்து வீதி விபத்துக்களாக இருக்கலாம், இன்னும் வந்து தற்கொலைகள், மற்றது வந்து களவு, அப்படி இன்னும் என்ன சொல்ல கற்பனை கட்ட முடியாத காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இன்னும் பயங்கரமான சம்பவங்களை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் மணப்புறம் என்ற கிராமத்தில் தான் நடந்திருக்குது. பாருங்க என்ன ஒரு சம்பவம்னு சொன்னால் வந்து 70 வயதான ஒரு பாட்டி. சரி அவனோட வயசை பார்த்து பாட்டி என்ற ஸ்தானத்தில் நாங்கள் அழைத்தாலும் ஆனால் அவங்களும் வந்து ஒரு மாமியார் என்ற ஒரு உறவில் வந்து இருந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 வயது மாமியாரும் மற்றது வந்து 28 வயசு மருமகள். சரிதான 28 வயசு மருமகள். அவங்களுக்கு வந்து அந்த 28 வயசு மருமகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 குழந்தை. அவங்க வந்து கல்யாணம் கட்டி 8 வருடம் தான் அதாவது கல்யாணம் கட்டி 8 வருட காலம் 2 பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தைக்கு 5 வயசு, மற்ற பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வயசுமாக இருந்திருக்குது. சரியென்று அப்படியே வந்து அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் வந்து மகனோட தான் அவங்க அந்த வீட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது வந்து மருமகள். மகன் சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வேலையை போயிருக்காங்க. அவர் வந்து ஒரு ரப்பர் தொழிலாளியாக வந்து ரப்பர் தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு மகன். அப்போ அவர் வந்து கணவன் என்றாலே அவருக்குரிய கடமை என்ன வேலைக்கு போகிறது. அப்புறம் வந்து மருமகள் மாமியார் என்று சொல்லிட்டு மனைவி என்ற ஸ்தானத்தில் அவங்களும் வந்து குழந்தைகளை பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. சரி என்று இப்படியே மாமியார் மருமகளுக்கு இடையிலான பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டைகள் வந்து தினமும் நடைபெற்றிருக்குது. ஆனால் வந்து அந்த என்னை பொறுத்தவரை அந்த சம்பவத்தை பார்த்தோன்னு அந்த விஷயம் மருமகள் வந்து சரியான ஒரு அப்பாவியான மருமகளாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் வந்து இன்றைக்கு குடும்பல ஒரு பயங்கர சம்பவத்துக்கு வந்து உள்ளாகி இருக்கிறாங்க. வந்து நேற்றைய தினம் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமியார் மருமகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு வாக்குவாதம் சண்டை எதுவுமே நடக்கலையா. வளமை போல வந்து மாமியார் கேட்டிருக்கா மருமகளை எனக்கு ஒரு டீ போட்டு தான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைம் பார்த்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் தனது மூத்த மகளை வந்து பள்ளிக்கு வந்து ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. அப்போ சரி என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நான் குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு தாமதமாயும் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். மாமியார் என்ன செய்திருக்கான்னு சொல்ல அவங்களுக்கு வந்து நாளாந்தம் இந்த மருமகளில் வந்து பகை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ஆகி 100 ஆகி 100 வந்து 1000 வகையாக இருந்திருக்கு போல இருக்கு நடந்த சம்பவத்தோட வச்சு பார்க்க. அப்போ இதெல்லாம் ஒரு காரணம் ஒன்று வச்சு உண்மைக்குமே அவங்க வந்து பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. அப்போ அதனால வந்து ஒரு சடன்லியாக இந்த ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு தர மாட்டேன்னு இல்லை கோப வார்த்தையோடய சொல்லவே இல்லை. பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் தாமதமாகி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன்.
இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பகையாக இருந்திருக்கு தான். அந்த நேரம் பார்த்து என்ன செய்திருக்கிறாங்கன்னா, மருமகளை வந்து கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால், கிச்சனில் தான் அவங்க வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதனால அந்த டைமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிவாளால் எடுத்து சரமாரியாக வெட்டி, அதுவும் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு முன்னால், அதாவது அந்த சிறுமிகளுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாயை கண் முன்னாலே அந்த 70 வயது பாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரமாரியாக வெட்டி அதுலேயே அந்த மருமகள் இருந்துட்டாங்க. கிராமம்னு சொல்லியிருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னென்னு சொன்னால் அப்படியே ஒரு வேலியோட ஒரு வேலியை அடுக்கி விடலாம் இருந்திருக்கும். அப்போ சரியானது இந்த சிறுமிகளோட சத்தம் எல்லாம் இன்னும் அப்படி அதிக சத்தமாக இருக்குது, வளமைக்கு மாறாண்டு. அயலவர்கள் எல்லாம் மூடி வந்து பார்த்தா அப்படியே ரத்த வெள்ளத்துக்கு அந்த மருமகள் 28 வயசு மருமகள் வந்து அப்படியே துடிச்சு கொண்டிருக்கு. அது 2 சிறுமிகளும் அதுக்கு என்று கத்தி கொண்டிருக்குது. இந்த மாமியார் வந்து அப்பைக்கு வந்து கெத்தான்னு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்பவர்களை வந்து சரியான ஒரு அதிர்ச்சிக்குள்ளான சம்பவமாக இருக்குது. உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார்ட்ட அறிவிச்சோன்னே அந்த இடத்துல வந்து போலீஸாரும் பார்த்தா உண்மைக்குமே அந்த மருமகள் அந்த வெட்டு காயங்கள் அந்த ரத்த வெள்ளத்துக்கு கிடந்த விதம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த 70 வயசு மூதாட்டி இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்கிறா, உருவா வெட்டி இந்த ஒரு 28 வயசு மருமகள் இப்படி ஒரு இறந்திருக்கான்னு சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாருக்கு சரியான ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய ஒரு தருணமாக அந்த சம்பவத்தை பார்த்தோன்னே இருந்திருக்குது. வந்து 2 சிறுமிகளுக்கு கண் முன்னாலே மரும பதக்க வச்ச காட்சியாக சரமாரியாக வெட்டியிருக்கான்னு சொல்லியிருக்க. நான் நினைக்கிறேன் அந்த 70 வயது பாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த அனுபவம் அறிவு எல்லாத்தையும் அந்த எதில் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க. தந்திரமாக வந்து இந்த மருமகளை இப்படி காத்திருந்துருக்குறாங்க கூட, சரியான ஒரு பகையோட காத்திருக்கிறா போல இருக்கு. இப்படி கொலை செய்யாமன்னு சொல்லிட்டேன்னா சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. ஆனால் வந்து அதே இந்த ஒரு பாட்டிக்கிட்ட வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அது ஒரு தகாத வார்த்தையாக இருக்குது. எதற்காக சொன்னால் ஒரு நல்ல காரியம் வாக்கு பாருங்க, அவனோட வயசுக்கும் அவங்களோட அனுபவத்துக்கும் ஒரு பொறுமை இல்லை, ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு அன்பில் எதுவுமே இல்லை. அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு காரியத்தை நடப்பிச்சிருக்கான்னு சொல்லியிருக்க. அவங்களுக்கு வந்து அறிவிருக்க போகுது. உண்மைக்குமே அந்த பெண்மணி, அதாவது வந்து என்ன சொல்ற 28 வயசு பெண்ணை வளர்த்ததான அந்த பெண் வீட்டாக இருக்கணுமே, அவங்க தான் உண்மைக்குமே நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லணும். எதற்கான்னு சொன்னால் இப்படி வந்து வஞ்சகமே அறியாத ஒரு அப்பாவி பெண்ணை இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிக்க பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி தான் சொல்றது. பெண் வீட்டார் என்ன சொல்லணும்னு சொன்னால் பிள்ளைகளை கல்யாணம் செய்து கொடுத்தாலும் கல்யாணம் செய்து கட்டி கொடுத்துட்டோமா எங்கள்ட கடமை முடிஞ்சாமன் இருக்காங்க. அவங்களோட வந்து தூர தேசத்தில் கட்டி கொடுத்தாலும் வந்து நீங்கள் குறிப்பாக என்ன செய்ய உங்களுக்கு கிட்டவான்னு சொன்னால் நீங்கள் எப்படியும் பயணிப்பீங்க. அவங்களோட பிள்ளைகள் உங்கள்கிட்ட வருவாங்க, பேர பிள்ளைகள் வருவாங்க. அப்போ வந்து அங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்றதை நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. தூர தேசத்தில் கட்டி கொடுத்தா நீங்கள் வந்து நினைச்சு கொள்ள முடியாத சம்பவங்களாக தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு அந்த குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு நடந்தாலும் வந்து சரி அது கோபத்திலே இருக்க வந்து சொல்லணும் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறி இருந்தால் அந்த சண்டையை கூட சொல்லாமல் சரி அம்மாக்கள்லாம் நடிக்கணும், நாங்கள் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷ செய்தி மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நாளாண்டும் அவங்களோட பயணிச்சு வேலைக்கா அந்த வீட்டுக்குள்ளேயே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அப்போ நான் வந்து உண்மைக்குமே அந்த சம்பவத்தை பார்த்துட்டு என்ன நினச்சினான்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த 28 வயசு பெண்மணிக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். இப்போ கணவன் வந்து வேலையை போயிட்டார், அவரும் வந்து பார்க்க கிடையாது. என் அம்மாவே என் குடும்பத்தை இப்படி சீர்குலைச்சிட்டாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவியை வெட்டி சொல்லிட்டா 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்க. நீ அந்த 2 பெண் குழந்தைகள்கிட்ட யார்கிட்ட கொடுக்குறது? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லியிருக்க, தாயை போல பிள்ளை நூலை போல செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஒரு தாயை 70 வயசு தாயை இப்படி ஒரு 28 வயசு மருமகளை அது 2 குழந்தைகளோட தாயை வந்து இப்படி வெட்டி சரமாரியா அந்த ஒரு வயசுலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபங்கள் எல்லாம் அடங்கி நல்ல ஒரு பொறுமை நல்ல ஒரு இதாக இன்னொரு ஆக்கள உதவிய நாடு இருக்கிற அந்த வயசுலேயே எப்படி பொலிசாருக்கும் பார்ப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் அதிர்ச்சிக்குள்ளான சம்பவமாக அவள் அந்த கொலையை செய்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். அவங்க பெற்ற அந்த மகன்கிட்ட வந்து இந்த 2 பெண் குழந்தைகளையும் வந்து ஒப்படைக்கிறான்னு வந்து சாத்தியப்படாத விஷயமா தான் இருக்கு. என்ன சொன்னா தாயை எப்படி இருக்கான்னு சொல்லியிருக்கேன். நான் அதை பார்த்தா தான் உணர்ந்தது. தாய் இப்படி இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அவன் மகன் வந்து என்ன 2 பெண் குழந்தைகளையும் வந்து நல்ல வழிநடத்தலுக்கு உள்ளாக முடியும். அப்போ அது வந்து சாத்தியப்படாத ஒரு கருத்து தான். அப்பேற்பட்ட இடத்துல வந்து என்னுடைய ஒரு கருத்து வந்து இந்த சம்பவத்தை பார்த்த அளவில் அந்த 2 பெண் குழந்தைகளையும் வந்து அந்த தாப்பண்டையும் வந்து ஒப்படைக்கக்கூடாது. தாயின்ற வழிகிட்டு தான் அந்த பெண் பிள்ளைகளையும் வந்து ஒப்படைக்க வேணும். எதுக்கான்னு சொன்னால் பாருங்கோ, தன் மாமியார் தன்னை வஞ்சகம் தீர்க்கிறதுக்கு காத்திருக்கிறா, அவள் இவ்வளோ கொடூரமான கோபத்தோடு இருக்கிறா என்பதை வந்து வடிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மருமகளே இல்லாமல் ஒரு அப்பாவித்தன்மையாக
நம்பகத்தன்மை கூடவா அந்த மாமியாரில் வச்சிருக்கான்னு சொல்லிக்குள்ள அப்பேற்பட்ட பிள்ளைகளும் வந்து தாயின் சாயலாக தான் இருக்கு. நல்ல ஒரு பிள்ளைகளாம் நல்ல ஒரு சாந்தமாக நல்ல ஒரு குணமாக இருக்கக்குள்ள அதோடக்கு வந்து இனியாச்சும் அந்த சம்பவத்தினூடாக அனுபவங்களை சொல்லி கொடுக்கணும். மற்றது வந்து தாய் வழியில் அந்த பிள்ளைய வந்து சேர்க்கிறதான் நல்ல கருத்துன்னு சொல்லிட்டு நானே அதை நினைச்சேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப்பவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலே அந்த 70 வயசு பாட்டியின் செயல் வந்து பகிரங்கமாக வந்து அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. பார்த்தீங்களா, அப்படி இருந்திருக்காங்க. ஒரே வீட்டிலேயே வந்து பசுத்தோல் போட்ட புலியாக நடந்திருக்கிறாங்க. உண்மைக்குமே இனிதான் அந்த சம்பவத்துலேருந்து ஒரு ஒரு கருத்துமாக இருக்கும். ஒரு குடும்பத்தையே அவங்க சீரழிச்சிட்டாங்க. அவங்க வந்து 70 வயசுன்னு சொல்லி எக்கோனமியான கடவுள வசனமே சொல்லுது, கடவுள பலத்தின் மிகுதியாக தான் 70 85 வயசுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மரணத்தை அண்மித்து கொண்டு போகிற அந்த காலத்திலையும் அவங்கள இப்போ வந்து சிறைச்சாலையில் போட்டால் கூட காலத்தின் கோலத்தால் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5 வருஷத்தாலோ அல்லது 3 வருஷத்தாலோ இன்னும் அவங்கள சிறைச்சாலையில் போட்ட மேலே அந்த ஒரு தன்மையால் வந்து அவங்க இறந்து போகக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. குறுகிய காலத்தில் அவங்க இறந்து போகலாம். ஆனால் வந்து ஒரு சந்ததியை அழிச்சு ஒரு குடும்பத்தையே சீர்குலைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேர்பட்டதாக இருக்க மாட்டேன். ஆகவே தான் நான் சொல்கிறேன், என்னென்னு சொன்னால் யாரிலேயும் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீங்க. எப்போவுமே யாரோட வந்து பழகைக்க வந்து ஒரு அவதானம், அதாவது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் நீங்கள் பழக வேணும். மருமகள் நினைச்சிருப்பாவா தஞ்சை வீட்டுக்கே தனக்கு யமன் காத்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பிள்ளைகளில் இவ்வளோ அக்கறை கொண்டு அவங்கள பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் ஒரு டீ சாதாரணமாக இந்த காரணத்தை கேட்டால் என்னென்னு சொன்னால் டீ போட்டு கொடுக்காதனாலதான்னு சொல்லிட்டு மருமகளை கொலை செஞ்சுட்டு பாப்பா மத்தியில் இருக்கா கொலை செஞ்சுன்னு சொன்னால் கெட்டா பார்த்து சொல்லியிருக்காங்க. நான் டீ கேட்டேன் நான் போட்டு தெரியலே தான் கொலை செஞ்சுருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இப்படி சிம்பிளாக ஒரு உயிரை வந்து அந்த பாட்டி மாய்ச்சிருக்கான்னு சொல்லியிருக்க, ஒரு மாமியாரே இப்படி நடக்கிறான்னு சொல்லிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணவனாக ஒரு பிள்ளைகளுக்கு இடையில வந்து எவ்வளோ இன்னும் வன்முறையான சமயம், இதை விட ஒரு வன்முறையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி வந்து பார்ப்பவர் எல்லாரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவமாக தான் நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூஸ் தட்டி கொண்டு போனாலே ஒவ்வொரு வகையான உறவுக்குள்ள, அதாவது வந்து ஒரு காதலிக்கு ஒரு பெண்ணை மறுத்தன்னு சொன்னால் அவங்க உடனே வந்து பெட்ரோலை ஊற்றி உடனடியாக அரிச்சு சாப்பிட்றான். மற்றது வந்து ஒரு தாயா என்ன செய்யறான்னு சொன்னால் கள்ளக்காதல் இருந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைகளை பார்க்காம அதுகளை கொலை செய்து போட்டு காதலனோட ஊர்றா. அப்படி இப்போ உறவுகள ஒரு தன்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீர்குலைஞ்சு கொண்டே போகுது. அப்போ இப்படியா இருக்கும்போது அதுலேயும் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இளம் வயசு பெண்கள் வந்து கள்ளக்காதலனோட ஓடுறாங்க. குடும்ப தலைவியாக இருந்தால் கூட கள்ளக்காதலோட ஓடுறாங்க. பிள்ளைகளில் வந்து அக்கறையில் அப்படின்னு பார்த்தாலும் இந்த பெண்ணினத்தையே வந்து ஒரு அவமானப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த வயசை தாண்டி இப்படி ஒரு 70 வயசுலேயே இந்த பாட்டி நடந்திருக்காங்கன்னு சொல்லிக்குள்ள அவங்களோட அனுபவங்க அவங்களோட அறிவங்க அவங்களோட வயசுக்குரிய தன்மை அங்கே எதுவுமே இல்லை. ஆகவே தான் இந்த கலியுக காலத்திலேயும் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு என்ன செய்வோம்னு சொன்னால் உண்மையாக நாங்கள் வந்து கடவுளோட நேரத்தை செலவழிச்சோம்னு சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஞானம், தேவ ஞானம், இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தில் காட்டும் கடவுளால் கொடுக்கப்படுற ஒரு ஞானம் தான் மிகச்சிறந்தது. அந்த ஞானம் வந்து தேவ ஞானம் உங்களை ஆளுகை செய்யுமா இருந்தால் நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து இனம் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. முளைத்ததெல்லாம் பாலன்னு சொல்லிட்டு நம்பி உங்களோட உயிரை வந்து சிம்பிளாக வந்து மாய்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் யாரார் என்னென்ன கட்டத்தில் இருக்கிறவன்ட்டு நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறது. உண்மைக்குமே பெண்கள் கண்டிப்பாக பெண்கள் வந்து எப்போவுமே அவங்களால அதிகாலை நேரம் வந்து அவங்களுக்கு முக்கியமான நேரம். அதாவது வந்து இப்போதைய பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், கொரோட்டா விட்டு நல்லா சூரியன் அஸ்தமித்து சூரியன் வெயில் அரிச்சுதனால வந்து அவங்க எழும்புற நேரம் வந்து சரியான லேட்டாக தான் இருக்குது. இப்படி வந்து பெண்கள் குடும்ப தலைவிகள் வந்து நித்திர நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எழும்பினா அவங்களுக்கு எங்கே வந்து ஒரு கடவுள ஞானம் இருக்க போது பிரபஞ்சத்தின் நேரமே சொல்லுவாங்க அதிகாலை 5 மணி, அதாவது 3 மணிலேருந்து 5 மணி 8 மணி சொல்லிட்டு. சரி, சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு அதிகாலையில் 5 மணிக்கு எழுப்பி வாங்க, உங்களுக்கு ஒரு கிழமைக்கு கஷ்டமாக இருக்கும். பிறகு வந்து ஒரு மாதத்துக்கும் அப்படியா இருக்கும். இதுவே பரிச்சைப்பட்டு போனால் உண்மையாக அந்த ஒரு மாதத்தை தாண்டினீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அதிகாலை 5 மணிக்கு எழும்புறது வந்து அதனால இவ்வளோ பெரிய நன்மையை நீங்கள் அடைவீங்கன்னு நீங்களாகவே அதை உணர்ந்து காலப்போக்கில் வந்து ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு சொல்லி அந்த அனுபவத்தை நன்மை வைக்கத்தக்க மாதிரி இருக்குமேன்னு சொன்னால் அதிகாலையில் எழும்புறது வந்து எவ்வளவோ நல்ல விஷயமா இருக்குமேன்னு சொன்னால் கடவுளோடு இடப்பட்ட ஒரு நேரமாக இருக்க வந்து உங்களுக்கு மனசு அறிவுக்கும் எட்டாத நல்ல ஒரு காரியங்களை நல்ல ஒரு அறிவை நல்ல ஞானத்தை வந்து கடவுளால் மட்டும்தான் உணர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும்.
குறிப்பாக வந்து பெண்களை வச்சிருக்கிறது. ஆனால் அதாவது குடும்ப தலைவிகள் வந்து நீங்கள் அதிகாலையில் எழுப்பினால் மட்டும்தான் உங்களுக்குள்ள அந்த சோம்பேறித்தன்மை இருக்காது. பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும், உங்களோட குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், மற்றது வந்து இன்னும் பல நபர்களோட எப்படி பழக வேணும் என்பது எல்லாத்தையும் வந்து கடவுளால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தேவஞானத்தை இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பசுத்தோல் போத்த புலியான நபர்களும் வந்து உங்களோட பழகைக்கை வந்து நீங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 7:30 8 மணிக்கோ அல்லது 9 10 மணிக்கெல்லாம் விளம்பினீங்களாக இருந்தால் உங்கள்ட்ட என்ன ஞானம் ஆளுகை செய்யப்போ சோம்பேறித்தன்மை இருக்கும். அந்த நாளே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற செழிப்பான நாளாகத்தான் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டிங்காக என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஃபேஷனாக அதாவது வந்து 7:30 8 மணிக்கு எழுப்பினாலும் உடனே அதுக்கு பிறகு வந்து போனை பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு மிச்ச வேலையில் செய்வாங்க. தயவு செய்து ஒரு குடும்ப தலைவியாக இருக்கு நீங்கள்லாம் வந்து அப்படி செய்யாதீங்கோ. என்னன்னு சொன்னால் உங்களால் ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல ஒரு ஞானம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தால் தான் உங்களோட சந்ததியை நீங்கள் உருவாக்க முடியும். அந்த சந்ததி மற்ற சந்ததியை உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் சோம்பேறித்தனமாக அறிவிலியாக இருந்தால் வந்து உங்களோட சந்ததியே அப்படித்தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு பாட்டி வந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கான்னு சொல்லியிருக்க பார்க்கிறவர்கள் மத்தியில் வந்து அந்த தந்தையாக இருந்தாலும் அவர்கிட்ட இந்த பெண் குழந்தைகளை வந்து ஒப்படைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை அமைச்சிருக்குன்னு சொல்லியிருக்க. காரணம் அந்த பாட்டின்னு கொடூர ஏன்னா அவங்கள்ட்ட என்ன ஞானம் இருந்திருக்குது, என்ன அறிவு இருந்திருக்குது. பார்த்தீங்களா, ஒரு மாமியார் மருமகளுக்கு தகராறுன்னு சொன்னால் வாக்குவாதம் பண்ணலாம், அல்லது சொன்னால் அவங்க மருமகளை நடத்தைகள் பிடிக்கலைன்னு சொன்னால் வேறு பிள்ளைகிட்ட விலகி இருக்கலாம். அதுவும் பிடிக்கல, மகனோட தான் இருக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையாக இருந்தால் கூட அவங்க என்ன செய்யலாம், அவங்க வந்து கிராமத்து மக்களையும் அந்த போலீஸ் அதிகாரிகளையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளான ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை வந்து 70 வயசு பாட்டி தான் இப்படி வெட்டி கொலை செய்யணும். அவங்களுக்கு எங்கே அந்த வீரம் வந்தது. அப்பேற்பட்ட நபர் வந்து தான் தன்னுடைய செயலை செஞ்சிருக்கலாம் தானே. வந்து ஒரு 28 வயசுலாம் பெண்ணை வந்து வெட்டி சரிக்கக்கூடிய பலன் வந்திருக்குன்னு சொல்லி அவங்களையும் ஒரு சாதாரணமாக டீ போட்டு குடிச்சிட்டு தண்ணி பாட்டில் இருக்கிறான் போச்சு. வேற காலம் எங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வயசு வந்தவர்கள்னு சொல்லி நம்பி பிள்ளைகளை கொடுத்துட்டு போகலாமா, அல்லது ஒரு மருமகள் மாமியார் உறவுன்னு சொல்லி போட்டு அவங்களோட பயணிக்கலாமோ. எந்த உறவுமே இதுலேருந்து நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், எந்த ஒரு உறவுமே உண்மைக்குமே இப்போதைய காலகட்டத்தில் போலியாக தான் நடந்து கொண்டு இருக்கு. நிலையான ஒரு உறவும் நிஜமான ஒரு அன்புமென்னு சொன்னால் கடவுள்கிட்ட தான். இந்த வீடியோ பார்க்க நீங்கள் என்ன சார் ஒரு பைத்தியமாக இருக்காச்சு கொண்டு வந்தால் அந்த வாயில வர்ற வார்த்தையை பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்கள் தான் பைத்தியமாக இருக்கலாம். என்னென்னு சொன்னால் நானும் வந்து எந்த குறிப்பிட்ட கால வயசுலேருந்து சில அனுபவங்களில் இருந்து இப்போ நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் தவிர்த்தும் நான் வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது படிக்கிறது வேலை படிக்கிற சிவங்கோயில் அந்த மாதிரியான நான் வந்து அதிகாலை 5 மணி முடிஞ்சால் வந்து அதுக்கு குறைவான நேரம் வந்து எழும்புவேன். அப்போ அப்படியா எல்லாம் இருக்கிறனால தான் நான் வந்து சில நன்மைகளை கண்டிருக்கிறேன். மற்றது வந்து எங்கண்ட வயசுக்கு எங்கண்ட அனுபவத்துக்கு எட்டால் சில வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் காரணம் வந்து இந்த கடவுளோட ஒரு மித்த அந்த நேரத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கலியுகமான உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு ஞானமுடைய வாழ்க்கையாக வாழணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உறவு இந்த ஃபோன்லேயோ அல்லது வந்து வயலவரில் உள்ள பெண்களோடையோ மனிதர்களால் படைக்கப்பட்டதான இந்த ஒரு காரியங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவழிக்காமல் கடவுளோட 24 மணித்தியாலம் இருக்க அந்த 24 மணித்தியாலத்தில் 1 மணித்தியாலம் கடவுளுக்கு ஒதுக்கினால அவர் நீங்கள் வாழ வேண்டிய காலத்திலே வந்து நல்ல ஒரு வாழ்க்கைக்குரியதான உங்களுக்கு ஞானத்தை படிப்பார். பாருங்கோ, எதற்காக சொன்னால் நாங்கள் தாயின் கருவறையில் உண்டான காலத்திலேருந்து கடவுளுக்கு தெரியுமா அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன இந்த தருணத்தில் கொடுக்க அப்பேற்பட்ட அறிவுடையவர் தான் கடவுள்னு ஞானம்னு சொல்லியிருக்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பூமியில் குறிப்பிட்ட காலமாக ஒரு 70 80 வயசு காலம் தான் இருக்க போகிறோம்னு சொல்லிக்குள்ள அதுக்குரியதான எல்லா அறிவையும் வந்து கடவுள் தான் எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படியான கொடூர சம்பவங்களையெல்லாம் நீங்கள் சம்பவிப்பதற்கு முன்னாடி அதாவது வந்து வெளியில் போனாலே பாருங்க இப்படி விபத்து நடக்கும், வீட்டுக்குள்ளே எப்படியான கொடூரமான சம்பவம் நடக்குது. அப்போ எங்கே தான் எங்களுக்குரிய பாதுகாப்பு, எங்கே தான் எங்களுக்குரிய நல்லது நடக்கும்னு சொன்னால் கடவுளுக்கு நீங்கள் 1 மணித்தியாலம் உங்களோட வாழ்நாளில் கொடுத்துவாங்க, ஒரு நாளில் 1 மணித்தியாலம் கொடுத்துவாங்க. இப்படியான கொடூர சம்பவங்கள் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வாழ்க்கை வந்து நாளாக சவாலாகத்தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த சவாலையும் தாண்டி உங்களை கடவுள் உங்களோட கூட இருப்பாரா இருந்தால் நீங்கள் வந்து சாதிச்சு கொண்டு போகலாம் என்பதை தான் சொல்கிறேன். ஸோ உண்மைக்குமே வந்து என்னையும் வந்து இந்த வீடியோ பார்த்த முறையில் வந்து சரியான கதைகள் அங்கே வச்ச சம்பவமாக இருக்குன்னு சொல்லிக்குள்ள
நான் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு பெற்றுக்கொண்ட அனுபவம், அந்த 2 பெண் குழந்தைகளையும் வந்து இந்த 70 வயசு மாமியார் செஞ்ச இந்த கொடூரங்களுக்கு தான் அந்த சந்ததியிட்ட இந்த 2 பெண் குழந்தைகளையும் ஒப்படைக்கவே கூடாது என்பதுதான் என்னது ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் குழந்தைகள் அவங்கள வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல, நல்ல ஒரு அறிவுள்ள இடத்துல, நல்ல இடத்துல தான் அவங்கள போய் வந்து வாழ வேணும். மற்றது வந்து இந்த குழந்தைகள அது வந்து அந்த ஒரு பெத்த தாயை சரமாரியாக வெட்டி சாக்கொள்ளையாக்கா அதோட அதிர்ச்சி அவனோட மனநிலை வந்து சரியாக வந்து இவ்வளோ நாட்கள் எடுக்க போகுது. அதை நீரை கண்ணார கண்ட எனக்கு ஒரு தாயை வந்து ஒரு வெட்டி ஒரு கொலை செய்கிறான்னு சொல்லிக்குள்ள செத்து போய் கிடக்கினாக்கா அந்த சின்ன பிள்ளைங்க மனநிலை எப்படி இருக்குமென்று பாருங்க. உண்மைக்குமே அப்போ இப்படியான சம்பவங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளும் வந்து உட்படக்கூடாது. மற்றது வந்து இன்னும் ஒரு கருத்து என்னென்னு சொன்னால், யாரையுமே நம்பாதேங்க, கண்மூடித்தனமாக நம்பாதேங்க. கட்டிய கணவனாக இருக்கலாம், பெத்த பிள்ளையாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். பார்த்தீங்களா, மாமியார் செய்த கொடூர செயலை 70 வயது பாட்டி பொல்ல பிடிக்க வேண்டிய நேரத்தில் அறிவாளை பிடிச்சி ஒரு குடும்பத்தையே தன் மகன் குடும்பத்தையே சரமாரியாக சீர்குலைச்சிட்டான்னு சொல்லிக்க எங்கே போகுது காலம்னு சொல்லிட்டு அவள் போய் ஜெயில இருந்தாலும் கொஞ்சம் காலத்தில் அவள் இறந்துடுவா. ஆனால் அந்த குடும்பத்தை பாருங்க, ஒரு குடும்ப தலைவியே சீர்குலைச்சினாடி இந்த 2 பிள்ளைகள நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ யாரையுமே எந்த உறவையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாங்க. அந்த மருமகள் வந்து மாமியாரில் கொஞ்சம் அவநம்பிக்கையாக இருந்திருப்பாவா இருந்தால் கூட ஒரு வெட்டோட கூட என்ன செய்திருக்கலாம்னு சொன்னால் அதனை காப்பாற்றி கொள்ளலாம். என்ன சொன்னால் 28 வயசு இளம்பண்ணாரு கேட்க ஒரு 70 வயசு பாட்டி இப்படி வெட்ட விரைக்க கூட அவங்கள தள்ளி விழுத்தினா கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள போய் விழுந்திருப்பாங்க. அல்லது வந்து கத்தியால் இப்படி ஓங்க கூட அதை வந்து தடுத்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் நினச்சிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு காத்திருந்துருக்குறாங்க போட. நினைக்கிறேன் அந்த 70 வயதோட அனுபவத்தையும் வந்து அவங்க இந்த மருமகளை வந்து இப்படி கொலை செய்யலாம்ன்றதை மட்டும்தான் இந்த திட்டம் தீட்டி இருக்காங்க. அதுதான் நமக்கு சரியான அறிவு இருந்திருக்கு போல. என்று சொன்னால் மருமகள் வந்து தருணம் காத்து கொண்டுங்க ஒரே வீட்டுக்கு இருக்க வாக்கு தெரியுதான் என்ன ஸ்டெப்பில் மருமகள் இப்போ என்ன செய்கிறா, கிச்சன்லேயும் வந்து என்ன வேலை செய்கிறா, எந்த பகுதியை அணைக்கிறா, எந்த ஆங்கிளில் இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை பார்த்து சில வேளை ஒரே அவங்கள வந்து கழுத்தை தான் வெட்டிட்டு சரமதியாக விழுந்தோடனே இன்னும் நல்ல கோப வரிய சாதிக்கிறாருக்கு. இன்னும் உடல்ல வந்து நல்லா வெட்டி இருக்கிறாவோ தெரியல. ஏன்னா 28 வயசு பெண்மணின்னு சொல்லி 70 வயசு பாட்டியை வந்து ஒரு தாக்குதலுக்கு உட்படைக்க அவங்கள சமாளிச்சோ அல்லது அந்த சம்பவத்தை எதிர்கொள்றதுன்றது பெரிய விஷயமாண்டு இல்லை என்னை பொறுத்தவரை. இப்போ நான் கூட போயிருக்கிறேன், ஒரு 70 வயசு பாட்டியை தாக்குதல் செய்யறான்றதுக்கு என்னட்டு அதுக்குரிய பலன் இருக்கும். அவங்கள எப்படி சமாளிச்சு கொள்ள மாட்டாங்க. அப்போ அதை தாண்டியும் வந்து ஒரு நம்பகம் இல்லாத நிலைமையில அவங்க தான் அந்த வேலை சரி டீதான மாமி கேட்டவா நான் இந்த பிள்ளைகளுக்குரிய வேலையில செஞ்சு கொடுத்துட்டு போட்டு கொடுப்பாமன்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு அசட்டை இனமா தன் வேலையில இருந்திருக்காங்க. ஆனால் மாமியார் காத்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்க வசிக்கிற வீட்டுக்கு கூட உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, கண்மூடித்தனமா எந்த ஒரு உறவையும் நம்பாதீங்க. காலம் வந்து அப்படித்தான் கழிவு காலமா இருக்குது. ஆகவே தான் நீங்களும் வந்து ஒரு புரிந்துணர்வோடு இருங்க. அதாவது வந்து வீணான காரியங்களுக்கு உங்களோட நேரத்தை செலவழிக்கிற பார்க்க உங்களை சிருஷ்டித்தான கடவுளுக்கு ஒரு மனத்தியாளத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நீங்கள் இப்படி இடம்பெயர்ந்து மரணத்தை சந்திக்க வேண்டிய தருணங்கள் வராது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார். சரிதான? அப்போ அப்படியா இருக்க இப்படியான தீமைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சொன்னாங்க. வசனம் சொல்லுது, பகலிலேயே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் முன்னே சேதப்படுத்துவதில்லைன்னா சொல்லுது. கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த வெயிலும் நிலவும் வந்து எங்களை சேதப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். மனுஷர் வந்து எங்களை சேதப்படுத்துறதுக்கு மாத்திரம் கடவுளுடைய ஒரு பாதுகாப்பு தான் முக்கியம். நான் வந்து இந்த உலகத்தில் இதைத்தான் நம்பி வாழணும். என்ன பெத்த தாயாக இருக்கலாம், கட்டிய கணவனாக இருக்கலாம், எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்து நடக்கிற மனுஷருக்கு நல்ல உணர்வில்லை, நல்ல புத்தியில் எல்லாத்தையும் வச்சு நடக்க எனக்கு வந்து யார்லையுமே நம்பிக்கை ஒரு அவநம்பிக்கையாக தான் நான் அவங்களோட கூட பார்த்து பழகுவேன். கண்டிப்பாக நடக்கிற சம்பவங்களை பார்த்து யாருலையுமே நான் நம்பவே மாட்டேன். சரிதான்? இதை படிச்சு இப்போ நான் கூட நினைக்கிறேன், நான் கூட ஒரு ஆக்களில் கூட இன்றைக்கு கூட நான் அந்த சம்பவத்தை பார்த்து நான் எந்த கோபத்தில் கூட சிலது பேசி போட்டேன், இவன் தானே இவள் தானே என்ன செய்யப்போம்னா. ஆனாலும் வந்து இதை பார்த்து நான் என்ன உணர்றேன்னு சொன்னேன், எங்களுக்கு வந்து ஒரு நாவடக்கம் வேணும் என்ன சொன்னால் நாங்கள் வாழ்நாளில் நல்ல மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்குள்ள அதுகள் வந்து அதை சாதிச்சு போட்டு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாதுன்னு இருக்கலாம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசுகிற சின்ன சின்ன கோவ வார்த்தையில் இருந்தாலும் வந்து அவங்க அதை சாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கனப்பொழுது வராது. அப்போ உங்களுக்கு நாவடக்கம் முக்கியம். மற்றது வந்து யாரிலையும் வந்து அதிகத்தனமான நம்பிக்கை வைக்காங்க. மற்றது வந்து பாதுகாப்பு முக்கியம். சரியோ? இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல ஒரு புத்தி வேலை செய்யுமா இருந்தால் இப்படியான சம்பவங்கள் எல்லாம். மற்றது வந்து நீங்கள் விலனுள்ளவர்களாக இருக்க வேணுமே.
எனக்கு அதை பார்த்ததுலேருந்து என்னடா 28 வயசு இளம் யுவதி 70 வயசு மூதாட்டிய அவங்க வந்து அறிவாளால் வெட்டைக்குள்ள அதை வந்து சமாளித்து அந்த இடத்துல மரணிச்சு போகலாம்னு சொல்லியிருக்க அவ்வளோ ஒரு வெட்டு காயங்களுக்குள்ள உள்ளாகி இருக்கிறான்னு சொல்லியிருக்க அது மாத்திரமா இருந்திருக்கு. ஏன் அவங்கள அதை தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கு. மிகமே 2 பெண்பிள்ளை பிள்ளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சின்ன அப்போ அவங்களால வந்து என்ன செய்ய முடியுமான்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட சம்பவங்களாக இருந்தாலும் கத்தி குளரத்தான் முடியும். அதை பார்த்து அவங்களால தான் செய்ய முடியும். ஒரு 15 வயசை தாண்டின பொம்பளை பிள்ளையா இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பாட்டியை ஏதாச்சும் ஒன்று என்ன செய்யலாம், தடுத்துருக்கலாம், காயோடு சேர்ந்து ஒரு பயணிச்சிருக்கலாம். அவங்களும் வந்து சின்னாக்கள் நம்மளால அவங்களால அதை செய்ய முடியலை. பார்த்து ஐயோ அம்மா 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 பாட்டி பாட்டின்னு சொல்லி தான் அழுதுருப்பாங்க. உண்மைக்குமே அந்த சின்ன பிள்ளைங்க மேனிலே நான் இந்த நேரத்தில் யோசிக்கிறேன். ஸோ இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்கக்கூடாதுதான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் வந்து இனிமேலும் என்னத்தையெல்லாம் இந்த காதால் கேட்டு இந்த கண்ணால் பார்க்க நாங்களும் என்ன சொல்கிறோம் சம்பவிக்க போகிறோமோ தெரியலை. இருந்தாலும் வந்து ஒரு திடகாத்திரமான நம்பிக்கையாக சொல்ல முடியும் என்னால். நாங்கள் வந்து இப்படியான சம்பவத்துக்கு நான் உள்ளாக மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால் எனக்கு எப்போவுமே தேவ பாதுகாப்பு இருக்குது. சரிதான், நான் அப்படின்னு சொல்லினாலே நாளுக்குரிய முதல் நேரத்தை வந்து கடவுளுக்கு தான் கொடுப்பேன். அப்போ அவர் அதை பார்க்குறார். அப்போ இப்படியான சம்பவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆயுசு நாட்களில் வந்து சந்திக்க நேரிட மாட்டாருன்னு ஒரு விசுவாசத்தில் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இதை வந்து நீங்கள் வேதக்காரராக இருக்கலாம், சைவக்காரராக இருக்கலாம், மத பாகுபாடு உங்களை சிருஷ்டித்தான் கடவுளுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் கொடூரமான காலத்திலே வந்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. இந்த இளவயது மரணங்கள், கொடூரமான மரணங்கள் இதையெல்லாம் சம்பவிக்காமல் பாதுகாத்து கொள்ளக்கூடியதான பலன், அப்புறம் வந்து பாதுகாப்பு, ஞானம் எல்லாமே வந்து கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு வேண்டுகோளும் மிகப்பெரிய நல்ல ஒரு கருத்தும் வந்து கடவுளுக்கு 1 மணி நேரம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷரோட வந்து உங்களோட நேரத்தை செலவழிக்காங்க, வீணான காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்காதுங்க. அப்படி செலவழிச்சா இப்படியான சம்பவங்கள் தான் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்யப்போம். இந்த காணொலியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் என்ன, அப்புறம் வந்து யாரெல்லாம் இந்த சம்பவத்தை கேட்டு பார்த்து இன்னும் விழிப்பாக இருக்க போறீங்கள் என்பதையும் வந்து இந்த வீடியோக்குள்ள நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய உண்மைத்துவமான உங்களோட உள்ளான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்யும் நான் உங்கள் சார். பாய்.